വഴിതെറ്റിയെങ്ങോ അലഞ്ഞിടാതെ വരികന്റെ ചാരത്തായി വൈകിടാതെ സ്വർഗവും ഭൂമിയും നിറഞ്ഞു നിൽക്കും എന്നാറിലായി നിനക്കഭയമേകാം. സ്വർഗവും ഭൂമിയും നിറഞ്ഞു നിൽക്കും എന്മാറിലായി നിനക്കഭയമേകാം. എഫ്രൈം നീ എന്റെ വത്സലപുത്രൻ, പൊന്നോമാനാക്കുട്ടൻ നീ. എന്നോടുള്ളൻ നിന്നോടുള്ളൻ സ്നേഹമചഞ്ചലിയം നിന്നോർമ്മ എന്നുള്ളിൽ അവനീയം. மீண்டும் ஆக உங்களை எல்லாம் பார்த்து தேவ சமூகத்தில் சந்தோஷப்படும்படி ஒரு வாய்ப்பு கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்ததுக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய எல்லா மனுஷனுடைய வாழ்விலும் ஒரு மேடும் அடுத்தொரு பள்ளமும் இருக்கிறது. எப்போதும் எனக்கு கஷ்டமா துன்பமா வியாதியா தொல்லையா இல்லை. தேவனை நம்பியிருக்கிறவரே அவர் செழிப்பாக வைக்கும், அவர் கைவிடார். உலகத்திலே மனுஷன் எல்லாம் நம்மை கைவிடும், குறை பேசும். நம்ம பாத்திரத்திலிருந்தே சாப்பிடுறவன் நம்மளை வெளியில் போய் குற்றம் சார் குறைகள் பேசும். നമ്മുടെ പേഴ്സ് കാലിയാകുന്നത് വരെ നண்பர்களும் சொந்தக்காரும் எல்லாம் நமக்கு சுத்திலும் இருக்கும். வாய் வலிக்கிற அளவுக்கு நம்மளை பெருமை பேசுவார். பேഴ്സ് காலியாயதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஆளே இருக்காது. அடுத்த இடத்துல போய் நம்மளை ரொம்ப கேவலமா பேசும். உலகம் அப்படி, ஆனா கடவுள் அப்படி அல்ல. நம்முடைய குறைகளை குற்றங்களை ஜபக்குறவுகளை ஆராதன குறவுகளை எல்லாம் மன்னித்து என் மகன் என் மகள் அவளை நான் நேசிக்கணும், அவளை நான் ஆசீர்வதிக்கணும் என்று விருப்பப்படுகிறார். ஆவலோடு நம்மளை காத்திருக்கிற ஒரு தேவன் இயேசு கடவுள் மட்டும்தான். உங்க பேரு அருணாச்சலம். അരുണാചലം, അദ്ദേഹത്തിന്റെ പേര് അരുണാചലം. യോവാൻ എന്ന് ക്രിസ്ത്യനിലേക്ക് വന്നു. സ്നാനപ്പെട്ടതിന് ശേഷം അദ്ദേഹത്തിന് യോവാൻ എന്നാണ് പേര്. 3 മക്കൾ, 2 പെണ്ണും ഒരാണും. മൂത്ത മകളുടെ മാരേജ് കഴിഞ്ഞു, ഒരു മകനുണ്ട്. 2 പെൺകുഞ്ഞുങ്ങൾ, 1 പെണ്ണും ഒരാണും കല്യാണം കഴിക്കുവാനുണ്ട്, മാരേജ്. നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥന ഈ പ്രിയപ്പെട്ട ഭവനത്തിന് ആവശ്യമാണ്. ഈ ഗ്രാമത്തില് രാജപാളയം എന്ന ഈ വലിയൊരു ഗ്രാമത്തില് മലമേലിരിക്കുന്ന ഒരു പട്ടണമാണ് ഈ ഭവനം. ആരാധനയുടെ ഭവനമാണ്, പ്രാർത്ഥനയുടെ ഭവനമാണ്. ഈ അരുണാചലം എന്ന ദൈവത്തിന്റെ പ്രിയ മകന് വേണ്ടി നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥന ഞാൻ ചോദിക്കുകയാണ്. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ഉங்களுக்காக உலகத்திலே அநேக கிறிஸ்தவங்க இது பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு சில வாழ்க்கையில வந்ததான ஒரு சில காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததான காரியங்களும் தெய்வீக வார்த்தையும் நாம் சேர்ந்து பேச போறேன். சங்கீத புஸ்தகம் 124 1 3 வரையுள்ள வார்த்தைகள். சங்கீத புஸ்தகம் 124 1 3 வரையுள்ள வார்த்தைகள். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற
124 மனுஷர் தமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்குவார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் மனுஷன் நம்மை உயிரோடு என்ன பண்ணுவான்? விழுங்கி இருப்பார். கொஞ்சம் பின்னால நம்மளோட வாழ்க்கையை நினைச்சு பார்க்க, உயிருக்கு போராடிய நேரங்களே நாம் நினைச்சு பார்க்கலாம். கொடூரமான சாத்தானின் கிரியைகள் வந்து நம்மை தாக்கிய போத நாம் எப்படி இருந்ததுன்னு நாம் நினைச்சு பார்க்கணும். இப்போதுள்ள நிலைமையில் நாம் நினைச்சு பார்க்கணும். இப்போ நமக்கு சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவன் என்பது. ருசித்து பாருங்கள். ருசித்து பார்த்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்த வித்தியாசங்கள், மாற்றங்கள். எப்போதுமே ஒரு சில பேரு தேவாலயத்தில் வந்த நிறைய பேரை எனக்கு தெரியும். பாட்சின இவருடைய சர்ச்சில் அநேகமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்த காரியங்கள் எனக்கு தெரியும். 6-7 வருஷமா நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுனால பயங்கரமான ஆசீர்வாதங்களை வாங்கியதுக்கு பிறகு தேவனே இந்த கழுதைக்கு ஒரு காரியம் இருக்கிறது, உடையவனை சாப்பாடு கொடுக்கிறவனை பின்காலினாலே மிதிக்கும். அப்படி மிதிச்சிட்டு போய் அநேக குடும்பங்கள் உண்டு. இன்னைக்கு வறுமையா இருக்கிறது, நிலைமைகள் மாற்றமா இருக்கிறது. நிறைய பேர் மனம் திரும்பி வந்து வீட்டுல கூட்டங்கள் நடத்தி, எல்லா சண்டையிலும் வீட்டுல கூட்டங்கள் நடத்தி ஒரு மரணம் வந்த, மரணம் எல்லாருக்கும் வருவீங்க. மரணம் வந்ததினால என்னாச்சு? போன செப்டம்பர் 28க்கு என் வைஃப் இறந்து போச்சு. இறந்து போயனால நான் பைபிள் தூக்கி வீசிட்டு, ஐயோ என் மனைவி இறந்து போச்சா, இனி நான் கிறிஸ்தவனா இருக்க விருப்பப்படல என்று சொல்லிட்டு போகணுமா? நரகத்தில் போகணுமா? என் மனைவி பரலோக பிதாவினுடைய சமூகத்தில் போய் அங்கே எனக்கு போகணும் என்ன வாஞ்ச நம்மளோட வாழ்க்கையில வேணும். பைபிள் எல்லாம் தூக்கி வீசி இருந்த ஒரு 17 வருஷம் முன்னால இருந்த சிலையும் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு பக்தி எல்லாம் பத்த வச்சு 3 மாசம் ஆகல ஒரு மகன் தண்டவாளத்தில் விழுந்து இறந்து போச்சு. ரொம்ப சூழ்நிலைகள் மாற்றமாய் போச்சு. நாம் எப்போதும் நம்முடைய பின்கால வாழ்க்கைகளே என்ன பண்ணணும்? யோசிக்கணும், நினைக்கணும். கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் நம்மை அவர் என்ன பண்ணும்? உயிரோடு விழுங்கி இருப்பார். பிரியமானவரே, ஆதியாகம புஸ்தகம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 37, 23, 24 வார்த்தைகள். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பொறாமா இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த காலத்திலே இருக்கு. அது சாத்தானுடைய ஒரு தூசி, ஒரு தூசி. சாத்தான் வைத்தா ஒரு அடையாளம். பாருங்க, நம்ம நல்லா இருந்தா மற்றவனுக்கு எப்படிப்பட்ட சொந்த பந்தங்களும் ஆகட்டும், எப்படியாவது இவனை கீழே தள்ளணும், கவத்திடணும். இவன் பிச்சைக்காரன் ஆகணும், இவன் நல்லா இருக்க கூடாது, இவனுடைய கான்ட்ராக்ட் விவசாய, இவனுடைய வேலை வாய்ப்பு எல்லாமே தொலையணும். இதுதான் நோக்கம். கெட்டவனுக்கு கெட்டதுதான் எப்போதும் மனசுல வரும். சுத்த மனம் இருக்கணும் இல்லையா? சுத்த மனம் இருக்கணும். ஒரு பாடல் இருக்கு, சபரி போய் சப்தம் இட்டால் என்ன, சபரிமலை போய் கூக்குரல் இட்டால் என்ன, மக்கையில் போய் திரும்பி வந்தால் என்ன, சுத்த மனம் வேண்டாம் வேணும் மனுஷா. எருசலேமில் போயிட்டு வந்தாலும் சுத்த மனம் தேவையா இருக்கு. மனசில் சாந்தி இல்லாத, முகத்து சாயல் இல்லாத நீ இயேசுவே
ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லிட்டு ஒரு மலையாளத்தில் பார்க்கிறேன். இப்ப இயேசு நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் வரும்போது மாற்றங்கள் வரும். குடிப்பழக்கத்தில் இருந்து மாற்றம் வரும், புகைப்பிடிப்பில் இருந்து மாற்றம் வரும், கெட்ட வார்த்தையில் இருந்து மாற்றம் வரும், பாவ பழக்கங்களில் இருந்து மாற்றம் வரும், ஒரு புது மனுஷனாய் வரும். யாராவது வீட்டில் வந்து அவரை வெல்கம் பண்ணும், அன்போட சிரிச்ச முகத்தோட நிற்கும். முன்காலத்தை பார்த்தா கோபமா இருக்கு, எரிச்சலா இருக்கு, கெட்ட கெட்ட வார்த்தைகளா இருக்கு. அதெல்லாம் மாறி புது சிருஷ்டியாக மாறப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புதுமையாக மாறப்படுகிறது. ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு வழி, இந்த இயேசுவின் வழிதாங்க. அவர் சொல்லுகிறது ஞானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற. ஜோசப்பை பார்த்த போது சகோதரர்களுக்கு எரிச்சல், அடங்க முடியாத எரிச்சல். 10 சகோதரங்களுக்கு அடங்க முடியாத எரிச்சல். தண்ணீர் இல்லாத ஒரு கேணியில் அவனே ஓட்டுறது பாருங்க. ஸ்தோத்திரம் 37:36. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பிடத்தில் விற்றார்கள். பாருங்க, 20 வெள்ளிக்காசுக்கு இந்த எளிமையான மகனே, அப்பனுடைய விருப்பப்பட்ட மகனே, சாம்பிராணி சேல்ஸ் பண்ண போறவங்களுக்கு வித்த அடிமையாக. அவர் என்ன ஆச்சு பாப்போம். 41ஆம் அதிகாரம் 15-16 வார்த்தைகள். 41:15-16. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அந்த காலத்திலே அரசன் ஒரு பெரிய சொப்பனத்தை கண்டான். பயந்து நடுங்கி தூக்கம் இல்லாம போச்சு. மந்திரவாதிகளை கொண்டு வந்தா, கோடாங்கிகளை கொண்டு வந்தா, பூஜாரிகளை கொண்டு வந்தா, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்திருக்கு, நீ அது வியாக்கியானம் பண்ண, அதனுடைய பொருளை நீ சொல்லிக் கொடு. யாராலும் சொல்ல முடியல. அப்போது அந்த ஜோசப் அந்த சொப்பனத்தை சொல்லிக் கொடுத்தான். 41:42-43 வார்த்தைகள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே. வித்தியாசம். எங்கே இருந்தவன் அவனை எங்கே கொண்டு வந்திருக்கு பாருங்க. நிறைய காலங்கள் ஜெயிலில் போட்டிருந்தார். பொய்யான பொய்கேச போட்ட அவரை சொப்னத்தை வியாக்கியானம் பண்ணியதுக்கு அப்புறம் அந்த சொப்னத்தை வெளியரங்கமாய் சொன்னதுக்கு பிறகு பரவோன் அவரை ஆதரிக்கிறத பாருங்க. கடவுளை நாம் விடாப்புடியாக பிடிச்சா நம்மளை ஆதரிக்கிறவர். நான் சாட்சி கூட வர, கடவுளை விடாப்புடியாக பிடிச்சால் நம்மளை ஆதரிக்கிற ஒரு தேவன், மேன்மையாய் வைக்கிற ஒரு தேசம், தேசத்திலே உயர்ந்த பதவியிலே அவர் நம்மை வைக்க வல்லமை. நம்மை வெறுமையாக அவர் விருப்பப்படவே இல்லை. தேவன் அழைத்தவர், நம்மை உண்மையுள்ளவர். அழைத்த போது நம்மளே கடவுள் அழைத்த போது அநேக பொக்கிஷனோட அழைத்தார். எனக்கு அதை தரும், இதை தரும், என்ன எல்லாம் அவர் எழுதி வச்சு நமக்கு. ஆனால் நம்முடைய ஜப கம்மிகள், ஆராதனை குறைகள், விசுவாச இழந்து போற வாய்ப்புகள், இதனாலே அந்த ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கிறது. நான் புரியணும். ஸ்தோத்திரம். நான் சொல்லுவார், எங்கே ஆசீர்வாதம், ஒரு ஆராதனா 9 ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ஒரு ஆராதனா நம்முடைய வாழ்க்கையில் இருந்து இழந்து போகும்போது 9 ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு போகிறது என்று. அப்போது நாம் தேவனை ஆராதிக்க விருப்பம் உள்ளவங்களா இருக்கணும். 42:6 அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான்.
ஹalleluya. யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தலையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். தேசத்திலே அரசன் சொன்னான், இந்த சேர் மட்டும் எனக்கு உட்கார்றதுக்கு, இந்த பேலஸ், இந்த ராஜ்யம் முன்னாலே இருக்கிற, நீ நினைக்கிற என்ன வேணாலும் பண்ணிக்க. அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். தேசத்தில் பஞ்சம் வந்த போது அவர் தானியங்கள், கோதம்பு, அரிசி, யவம், பஞ்சம், அந்த கேழ்வரகு, பூவரகு இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சார். இவனை கேணி போட்ட 20 வெள்ளிக்காசுக்கு வித்த சகோதரங்கள் பையுமாக அவன் முன்னால நிக்கிற, நின்ன எவன் கேணியில் போட யோசித்தோ, எவன் மந்திரம் பண்ணியோ, இது நடக்கிற காரியம். ஆமென். இது நடக்கிற காரியம். நடந்தது மட்டுமல்ல, இப்போதும் நடந்து கொண்டே. நீ நாசமா போகணும், அதுக்காக பலவிதமான மந்திர கிரியைகள், கோடாங்கி கிரியைகள், வெறிகள், நேர்ச்ச வெறிகள் எல்லாம் கொடுத்துவோ அவன் வெறுமையாக வந்து கால விழுந்த பிச்ச பாத்திரமாக வந்து நிற்குன்னு சொல்லுகிறது. நம்பினால், அதை விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. சங்கீத புஸ்தகம் எடுங்க, 27ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. சங்கீதம் 27:5. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார். தேசத்திலே உயர்வான பதவிகளை, தேசத்திலே உயர்வான நன்மைகளை தேவனுடைய மக்களுக்கு கொடுப்பார். எங்க ஃபேமிலி, அப்பா வந்து இந்து ஃபேமிலி, பெரிய கோயில், சிவ கோயில் எல்லாம் இருந்தது. மந்திரவாதமும் பயங்கரமா. என் அம்மா கிறிஸ்தவன். என் அம்மா வந்ததுக்கு பிறகு வீடு செழிப்பாய் மாறி, ஜபம், ஒரு தாயின் ஜபம். அப்படியே ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆய போதுதான் கடவுள் என்னை கொடுத்தது என் தாய்க்கு. மேரேஜ் முடிச்சு தேவனுக்கு உகந்த மகனாக வளர ரொம்ப ஆவலோடு இருந்தார். நாங்க பரவாயில்ல, ஒரு அளவுக்கு அம்மா சர்ச்சுக்கெல்லாம் போய் தேவனை ஆராதிக்கிறதுனால என் அப்பா அரசு வேலை இருந்தது, நல்ல ஜாலியா. அப்போ ஒரு மாடை வாங்கி கட்டி, ஒரு மாடில் இருந்து 5 மாடுகள், நிறைய பால், கண்ணுக்குட்டிகள், அப்படியே சந்தோஷமா நாங்க போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு மாடா சாக ஆரம்பிச்சா. ஒவ்வொரு மாடா சாக ஆரம்பிச்சா 5-8 மாடு செத்து போச்சு. இன்னும் இருக்கிறத ஒரு மாடு, ஒரு கண்ணுக்குட்டி இல்லை. கவலையா இருக்கு, என்ன எதுன்னு தெரியல. ஆண்டவரே என்று சொல்லி அம்மா தினமும் அழுது ஜெபம் பண்ணும். ஒரு நாள் 4 சகோதரங்கள் எங்க வீட்டு நிறைய இடங்கள் விசிட் பண்ண, நாங்க டிராக்ஸ் எல்லாம் எடுத்து போற மாதிரி வந்த போது ஒரு பிரதர் ஒரு காட்சியை பார்த்தார். நம்ம வீட்டு காம்பவுண்டில் இருந்து ஒரு மலதேவன், மலையில் குடி இருக்கிற ஒரு சாத்தான் நம்ம காம்பவுண்ட், இந்த சகோதரங்களை பார்த்ததுமே காம்பவுண்டில் இருந்து குதிச்சு வெளியே போறோம். ஸ்பீடா போன காரணம் தேவ வார்த்தையை இங்க வரும்போது நாங்க இல்ல, அப்பா வேலைக்கு போய், நானும் எங்கேயோ ஸ்கூலுக்கு எல்லாம் போய், தங்கச்சி சின்னது, அம்மா கவலையோட இருக்கிறேன். அவர் சொன்னாரா, அம்மா நீ கவலையோட இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், ஏதோ நஷ்டங்கள் இந்த வீட்டில் நடந்துட்டே இருக்கிறது. ஆமான்னு அம்மா சொன்னேன், 8 பசுமாடு நின்ற நிப்பிலே பால் கொடுத்துட்டு இருந்தது, எந்த வியாதியும் இல்லை.
அப்படி நாங்க பார்க்கிறோம். பசுமாடு செத்து ஒவ்வொன்னு 2 நாள் 3 நாள் கழிச்சு செத்து போயிட்டு, அம்மா வேற எதுவும் இல்லைங்க, உங்களுக்காக மலதேவதையை பிரசாதம் பண்ற படிக்கு கோழியை வெளி கொடுத்து பட்டு கொடுத்து 101 ரூபாய் கொடுத்துருக்கு. இன்னைக்கு அல்ல, நிறைய காலங்களுக்கு முன்னால ஒரு 50 வருஷம் வச்சிருங்க, இல்ல ஒரு 40 வருஷம் வச்சிருங்க. அதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு மனசு இருக்கா? வாரத்தில் ஒரு நாள் இந்த வீட்டு வாசல் எங்களுக்காக நீ திறந்து தர முடியுமா? எங்களுக்கு தண்ணி கூட தேவையில்லை, நாங்க வந்து எல்லா வாரமும் ஜெபிப்போம். உங்களுக்கு இழந்து போறதை திரும்பி தர வல்லமையுள்ள ஒரு தேவன். ஆமென். எல்லா புதன்கிழமை என் வீட்டுல ஃபர்ஸ்ட் ஆராதனை. அப்பா வேலைக்கு போயிட்டு இவர் ஆராதனைக்கு 6 மணிக்கு வரும், அப்பா 5 மணிக்கே வரும். பணியாரம் எல்லாம் வாங்கி பாலெல்லாம் இந்த ஒரு மாடு இருக்கிறத கறந்து விற்காது. அன்னைக்கு 100 கணக்கின் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நாள்ல 50 பேர் வந்தாச்சு. யாரையும் கூப்பிடல, சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்தாச்சு. 2வது நாள் 100 பேர் ஆச்சு. 3வது வாரம் ஒவ்வொரு வாரமும் நிரம்பி புத்தம் நிரம்பி மக்கள் வந்தாச்சு. தேவன் எங்களை உயர்த்தார். ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவன் எங்களை உயர்த்தி வைத்தார். இந்த போதகர் சொன்னார், பாருங்க உங்க வறுமை மாறி அதுக்கு பதிலாக ஜேசி பசுக்களை கடவுளுடைய கிருபையினாலே வாங்கி கட்டர் ஸ்தோத்திரம். எனக்கு படிப்பை கொடுத்தார். அம்மாவை கிருபையோட கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். பல வீட்டிலிருந்தும் தொலைபேசியில் போன்ல கால்வர், அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, 1 மணி நேரம் வந்து ஜெபிங்க. எல்லா வீட்டிலும் எங்க சொந்த பந்தங்களுடைய எங்க ஊர்ல நீங்க போய் இப்ப கேட்டாங்க, அம்மா பேரு கேட்டா அம்மாவா ஜெபிக்க இந்த தேசத்தில் ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். என் அம்மா பேரு தெனீனா. அப்படி 1000 கணக்கின் குடும்பங்களுக்கு ஒரு தூணாக கடவுள். நாங்க எல்லாம் பெரியவராயி டிகிரி எல்லாம் படிக்கிறதுக்கு என் தங்கச்சி என்ன எல்லாம் கர்த்தர் பயன்படுத்தி எனக்கு ஒரு பொசிஷன், ஊழியத்துக்குள்ள ஒரு பொசிஷன் கொடுத்தார். எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தை கொடுத்தார். என் தங்கச்சிக்கு மேன்மையான ஒரு குடும்பத்தை கொடுத்தார். பெரிய பிசினஸ், மெடிக்கல் பிசினஸ் அவங்க புருஷனும் பொண்டாட்டிக்கும் கொடுத்தார். 2 பசங்க. இன்னைக்கு ஒரு பையன் என்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒருத்தன் வேலை இப்போ திடீர்னு கிடைக்கும். எனக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 2 பேருக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுத்தார். தேசத்தில் மேன்மையாக 60-70 லட்சம் ரூபாய் வீட கட்டுறதுக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். 100 கணக்கில் பிளைட்ல ஏறும்படிக்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தினார். அநேக ராஜ்யங்கள்ல கடவுள் என்னை எடுத்துட்டு போனார். உண்மை சாட்சியம் புரியுமா? எனக்கு என் மனசில் பெட்டதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு வாரத்தில் ஒரு நாள் உங்க வாசலை திறந்து தேவா மனிதனுக்கு கொடுத்து பாருங்க. ஆராதனை ஆசீர்வாதங்கள் நீ கூப்பிட வேண்டாம், அது வந்து கொண்டே இருக்கு. ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய பட்சத்து இல்லாவிட்டால் மனுஷன் நம்மை உயிரோட விழுங்கி இருப்பார். அடுத்த சான்ஸ் வருகிறது. 124லேக்கு வாங்க. 4-5 வரை 4-5 வார்த்தைகளை சொல்லுங்க. 124 முதல்ல நம்ம எடுத்த சப்ஜெக்ட் எடுத்த படி. அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் தமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்ம இந்த கடவுளை சந்திக்கலைன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. நம்மளோட எந்த மாதிரி உலகத்தில் இருந்திருக்குமா?
கொள்ளை வியாதிகள், பிசாசின் கொள்ளைகள், பில்லி சூன்யங்கள், மந்திரங்களாலே ஒருவேளை பைத்தியக்காரனாக இருந்திருக்கலாம். ஒருவேளை மிகப்பெரிய வியாதியாலே துடித்துட்டு இருக்கலாம். கடப்பிரச்சனத்தினாலே வெளியில் பல காட்ட முடியாத நிலைமையில் இருந்திருக்கலாம். அவரை சந்திச்சதினாலே நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. அவரை ருசித்து பாருங்கள். அவரை சரணடைகிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். பாருங்க, என் தங்கச்சி ஃபேமிலி 2500 குடும்பம் உள்ள ஒரு சபையிலே ஒரு பொசிஷனாக வச்சிருக்கு. கடவுள் என்ன, ஒரு தாய் அவருடைய ஜபம் நீங்க நினைக்கலாம், ஒரு தாயின் ஜபம் என்ன கடவுள் 1000 லட்சக்கணக்கின மக்களுக்கு ஆறுதல் கொடுக்க, ஜெபிக்க, உபதேசம் சொல்ல, தெய்வீக வார்த்தைகளை கொடுக்க தேவன் பயன்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன் என்பது ருசித்து பாருங்கள். ஆமென். கைவிடாதுங்க, விடாப்பிடியாத கண்ணீரோட தேவ சமூகத்தில் அழுது புலம்பி பாருங்க. நீ தேவனுக்கு ஒரு சுபாவம் நம்முடைய கடவுளுக்கு இருக்கு. கண்ணீர் விழுந்தாலே அவர் நம்முடைய பக்கத்தில் இருந்து போகாது. ஆமென். என்னுடைய காரியம் நிறைவேற அவர் திடீர்னு இறங்கி வருவார். நிறைவேற்றும் தடைகளை மாற்றி உடைப்பார். எத்தனை மந்திர பாத்திரங்கள் எங்க வீட்டோரத்தில் இருந்து எடுத்திருக்க தெரியுமா? எத்தனை பாத்திரங்கள், எத்தனை தாயத்துகள் எல்லாமே சுட்டு இந்த பாத்திரங்களை ஒழுகிற தண்ணீரை கொண்டு போட சொல்லு. ஒழுகிற தண்ணீரை கொண்டு நாங்க போடுவோம். அநேகமான அற்புதங்கள் நடந்திருக்கு. ஒரு நாள் நான் பெரிய ஒரு பொசிஷன் மனுஷன் ஆயிருக்கு. இங்க ஜெபம் நடந்துட்டே இருக்கு நம்ம வீட்டுல. அப்போ செகண்ட் சினிமாக்கு எல்லாம் நான் போவோம். செகண்ட் ஷோ சினிமாக்கு வீட்டுல வாசல திறக்க மாட்டேன். திறக்காம நான் வந்து சிட் அவுட்ல, இதே மாதிரி சிட் அவுட் இருக்கு, சிட் அவுட்ல வந்து படுப்பார். ஸ்தோத்திரம். பாப்பா கொஞ்சம் தண்ணி. சிட் அவுட்ல வந்து படுப்பா. அப்படி ஒரு நாள் காலம் ரொம்ப நைட்டு ஃபுல்லா மழை அடிச்சு நல்லா குளிர்ச்சி. அப்படியே குளிர்ல படுத்து விடிய காலம். பாப்பா ஐஸ் வாட்டர் வேணாம், ஐஸ் வாட்டர் வேணாம், நார்மல் தண்ணி. நான் காலையில விழிச்சு பார்க்கும்போது ஒரு கருத்த மனுஷன் ரெட் கலர் துணி எல்லாம் போட்டு திருநீர் எல்லாம் உடம்புல பூச்சிட்டு நம்ம வாசப்படியில படுத்து கிடக்குது. நான் பயந்துருச்சு. 10, 12 ஒரு 14 வயசுல தான் இருக்கு. அம்மான்னு கத்துறேன். என்னடா காத்தாலே கத்துறேன். என்ன பயந்துருச்சா? இல்லம்மா வாங்க உள்ளார வாங்க, நீங்க வெளியில. என்னடா நைட் எல்லாம் திரைப்படத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ஓடிட்டு எங்களே தூக்க விடாம நீ என்ன பண்ற? வந்து பார்க்கும்போது ஒரு மனுஷாமா படுத்திருக்கு. அம்மா அப்பாவை கூப்பிடுற, ஐயா கொஞ்சம் வெளியில வாங்க. அவர் வெளியில் வந்து பார்த்த அப்பாவுக்கு இந்த மனுஷனை தெரியும். மிகப்பெரிய மந்திரவாதி, காட்டுவாசி, ட்ரைபல்ஸ்ல மலைவாழ் மக்கள் பெற்றார். அவரு அங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி. இவருதான் நமக்கு தூசி வச்சிருக்கு. 40 ஆடு 4 நாளால சத்து போச்சு. 6 மக்கள் வசூரி, இந்த புண்ணு வருமல்ல கொப்பளமா, அது என்ன நம்ம மலையாளத்தில் வசூரி, அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பிரத்யேகமான வியாதி வசூரி என்று சொல்லும். அப்படி வர்றவங்கள வியாதி அன்னைக்கு மருந்து இல்ல. இது வந்து படுத்திருக்கு.
மனைவி மரணம் மாதிரி, எல்லாமே சாவு மாதிரி. இந்த மனுஷன் மட்டும் எதுவும் இல்லாம. அப்போ நைட்டில் இவன் என்னடா இப்படி ஒரு சோதனா, அவனுடைய கடவுளுடைய சமூகத்தில் நிற்கும் போது ஒரு சிலுவை இறங்கி அவன் முன்னால நின்னுட்டு ஒரு சத்தமா பேசுறேன், நீ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நீ துரோகம் பண்ணி இருக்க, குடும்பத்துக்கு. அங்கே இவன் அனுப்பிய சாத்தான வந்து நிக்கிற, என்னாலே அங்க நிக்க முடியல. அங்கே நெருப்பா கடவுள், அவர் நம்பி இருக்கிற கடவுள் நெருப்பினை அனுப்பி இருக்கு. நான் வெந்து போயிடும், நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணித்தான் ஆகணும், அதனால நான் உனக்கு துரோகம் பண்ணி, எனக்கு தூசி வைக்கிறவனுக்கு திருப்பி அவனே அனுப்பு, அவனே அடிப்பா. சத்ருவின் மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். இவனை நிக்க முடியல. நான் நைட்டோடு நைட்டு நடந்து வந்து நம்ம வீட்டு வாசப்படியிலே படுக்கிற அம்மாவோடு, அக்கா நீ ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சார் என்று ஒரு வார்த்தை சொன்னான் போதும், என் பிள்ளைங்க மரணத்தில் இருந்து விடுவிக்கப்படும். என் மனைவி எழுந்திருக்கும். 40 ஆடு போச்சு போட்டும் 6 பிள்ளைங்க மரணத்தை பார்த்துட்டு இருக்கு. ஒரே வார்த்தை என் அம்மா சொன்னார். என் அப்பா சொன்னா, நீ எழுந்திரி, முதல்ல எழுந்திரி. அப்பாவோட காலை பிடிச்சு, அண்ணா தவறா நான் பயன்பட்டேன், உன் பேரை சொல்லல, என்னோட வீட மட்டும், வீட்டு பேரு மட்டும்தான் சொன்னேன், நான் சரியாம செஞ்சு போச்சேன். சரி பரவாயில்ல, எழுதிரி, நீ தீ தரா, நீ நான் தண்ணி வர குடிக்கிறவனா, அக்கா என்கிட்ட மன்னிப்பு. என் அம்மா சொன்னேன், நான் விசுவசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற கடவுள் உன்னை மன்னிட்டேன். அவன் எழுந்திரிச்சா இயேசுவின் நாமத்தில். அவன் இங்கே எழுந்திருக்கும் போது அவன் பிள்ளைங்க குணமடை, மனைவி எழுந்திரிச்சா. சத்துவின் மத்தியில் தம்பியை ஆய்வு. எனக்கு எவன் ரோகமா இருக்கோ அவனுக்கு திருப்பி போகும். ஜெபம் ஜெயத்தை தரும். ஜெபம் ஜெயத்தை தரும். இழந்து போகிறதை திருப்பி தர வந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. திருப்பி தர வந்தவர்கள். நம்முடைய நினைவுகள், கனவுகள் எல்லாம் நினைவாக மாறும். நாம் என்ன விண்ணப்பம் தேவ சமூகத்தில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அது மடங்கு மடங்கா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் கடவுள் நமக்கு தரும். தேவன் நல்லவன் என்பதை ருசித்து பார்க்கணும். என்னை சோதித்து பாருங்கள். எந்த கடவுள் சொல்லி இருக்கு? என்ன சோதித்து பாருங்க, என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க. தேவன் இயேசு கடவுள் சொல்லி இருக்கு. நான் முதல்ல பாடிய பாட்டன் தெரியுமா? எப்ரேமினை பத்தி பைபிள் எழுதி இருக்கு. அவன் அலைஞ்சு அவன் சிலையை பார்த்தாலும் அங்க போகும், இங்க ஏதாவது பார்த்தாலும் இங்க போகும், பாவத்தை பார்த்தா பாவத்தை போகும், பாவத்துக்கிட்ட போகும். இப்படியே கடவுள் சொல்ற, நீ இப்படி அலையாதே, உன்னை நான் நேசிக்கிறேன், உலகத்தில் சொர்க்கமும் பூமியும் நிறைந்திருக்கிறேன் நான், என் மாறலு என் நெஞ்சிலே உனக்கு இடம் இருக்கு. அவருடைய நெஞ்சு, காயப்பட்ட நெஞ்சில் நமக்கு இடம் இருக்கு. இதை விட என்ன வேணுங்க? உலகத்தில் அனைத்தையும் தரா. முதலாவது என்னுடைய ராஜ்யமும் நீதியும் தேடுங்க. என்னுடைய ராஜ்யமும் நீதி, என்னுடைய ஆராதனையை தேடுங்க, என்னுடைய ஜபத்தை தேடுங்க, என்னுடைய பிரயரை தேடுங்க, என்னுடைய விசுவாசத்தை தேடி வாங்க. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தர வேண்டியது அனைத்தையும் திருப்தியாக தரும். இன்னைக்கு நம்ம படிச்ச சங்கீதம் அது 23. அதுல என்ன எழுதி இருக்கு? பாத்திரம் நிரம்பி வழி. என் பாத்திரம் காலியா இருக்குமா? இல்ல. நமக்கு தெரியும். நீங்க கேட்டது, தீர்க்கதரிசி போய் தண்ணி கேட்டேன்,
தண்ணி எடுக்காம போகும்போது ஒரு அடை கூட கொண்டு வா. கொண்டு வா. திடீர்னு ஒரு பின்னாலே வந்தா, ஐயா ஒரு தவி மாவு தான் இருக்கு, அந்த தோசை பெரட்டியில் பெரட்டா ஒரு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, அதை சாப்பிட்ட ஞானி என் பிள்ளைண்டாரு செத்து போக முடிவெடுத்துட்டு இருக்கு. நீ ஒண்ணு செய், எப்படி ஆனாலும் நீ சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்டாலும் சாகத்தான் போறேன். அப்ப யோசனை பண்ணி சரிதான், பசியோட வந்திருக்கு. அவரை போய் அடைய சொத்து தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு திருப்தியா சாப்பிட்டேன். சரி நான் சாப்பிட்டாச்சு, கை வாஷ் பண்ணி நீ போய் பாரு. நீ எங்க போய சந்தேகம். நம்மள வாழ்க்கை அப்படித்தான். சஞ்சலமே மனது சஞ்சலமே, இந்த பொல்லா உலகில் வாழும் வரை எல்லாம் சஞ்சலமே. புசிக்க வேண்டும் மாய சஞ்சலமே, புசிக்க வேண்டும் மாய சஞ்சலமே. புசிஞ்சாலும் திருப்தி இல்ல மாய சஞ்சலமே. சஞ்சலம் நமக்கு என்ன கிடைச்சாலும் சஞ்சலம், அது கூடாது. கிடைக்கிறதை எடுத்து ஸ்தோத்திரம் சொல்லி யூஸ் பண்ணணும். அப்ப வந்துட்டே இருக்கு. ஆமென். இதுவே மாதிரி அப்ப வந்துட்டே இருக்கு. இவளை எடுக்க எடுக்க காலம் நிரம்பி வந்துட்டு முடியலைங்க. ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, முடியல. அவளை எடுக்கிற அடுத்து எடுக்க போகும்போது நிரம்பி இருக்கு. எடுத்தாலும் நிரம்பி இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவ மக்களுடைய வாழ்க்கை அப்படித்தாங்க. சஞ்சலமே இல்ல, சந்தேகமே விட வேண்டாம். நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆவலோட இருக்கிறார். நாம் நம்மை விட்டு கொடுக்கலாம். ஒரு ஜெபம் எத்தனை தலைமுறைகளை, 3 தலைமுறைகளை தேவன் ஆசீர்வதி. எங்களுடைய வாழ்க்கை தலைமுறைகளை தேவன் ஆசீர்வதி. ஜெபிக்க வாசலை திறந்து கொடுத்து இங்க ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் நடக்க போகுது. உங்க கண்களை பார்க்கிற அளவுக்கு, சத்ருவின் கண்களை வெட்கப்பட வைக்கிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தார். சாத்தானின் கிரியைகள் அழியும், மேன்மையான முகாந்திரங்கள் திறக்கப்படும், தெய்வீக வாசல்கள் இந்த 2026 ஒரு சில மரக்கட்சிகள் அற்புதங்கள். நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பார். சங்கீதம் மடங்கி வருவோம், திரும்பி வருவோம். நாம் சங்கீதம் அதுக்கு முன்னாலே நம்ம எடுத்த ஒரு சப்ஜெக்ட்ல 2 ராஜா படிங்க. 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். நம்முடைய விசுவாசத்தை தேவ சமூகத்தில் வைக்கும் போது நமக்கு தடையாக இருக்கிற தடைகள் 2ஆக மாறும். எசையா தீர்க்கதரிசி அதே வசனத்துல, எசையா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை, 43:2. எசையா நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். உன்மேல் பற்றாது. அக்கினி ஜுவாலை எந்த தீங்கும் எந்த மந்திரமும் உனக்கு பத்தாது. ஆனா நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும். போதும், நம்முடைய வீட்டில் ஒரு அக்கினியின் அபிஷேகம் பத்திட்டு இருக்கிறது. ஒரு வாரத்தில் ஒரு நாள் பத்த வச்சா அது 7 நாள் பத்திட்டே இருக்கு. அதுதான் இந்த ரகசியம். ஒரு வாரத்தில் ஒரு நாள் தேவ ஊழியர்களுக்கு நம்முடைய வாசலை திறந்து கொடுத்து அபிஷேகத்தின் அக்னியை ஆராதனையில் பத்த வச்சால் 7 நாள் அந்த அக்னி கடாமல் பத்திட்டே இருக்கு. 7 நாளும் உன்னை காப்பாற்ற வல்லமையுள்ள தூதர்களை அவர்
உன் கூடவே ஆமென். அவருடைய இறக்கையின் கீழே உன்னை பாதுகாப்பாக வைப்பார். மூணாமது நமக்கு பார்ப்போம் 124ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள், கடைசி 6-7 வார்த்தைகள். 123 சங்கீதம் 124 நம்ம எடுத்த சப்ஜெக்ட் 6-7 வார்த்தைகள். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, என்ன எல்லாம் பிரச்சனைகள் இந்த இல்லத்தில் நடந்துட்டு இருக்குன்னு பரிசுத்தாவுக்கு தெரியல. அவனுடைய பற்களுக்கு உங்களை கருவாக்காம தடைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சில ஜெபங்கள் உண்டு. ஒரு சில ஜெபங்கள் ஒரு சில ஊழியர்கள் உங்களுக்காக விண்ணப்பத்தை செலுத்திட்டு இருக்கிறது, மன்றாடி கொண்டிருக்கிறது. வேடனுடைய கண்ணியிலே தப்ப வைத்துக் கொண்டிருக்கிற காரணம் தெய்வீகமான ஜெபம். ஸ்தோத்திரம். 1 சமுவேல் 18ஆம் அதிகாரம் 11-12 வார்த்தைகள். 1 சாமுவேல் 18-11-12 வார்த்தைகள். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீது பயந்தான். மரணங்கள் இதுக்கு முன்னாலே நடக்க வேண்டிய சூழ்நிலை. இங்கே சவுல் தாவீதை குற்றும்படி, சாத்தானானவன் குத்தும்படிக்கு வரும்போது அபிஷேகத்தின் வல்லமை அதை தடுத்து நிறுத்தி உன்னை உயிர் காப்பாற்றி இருக்கிறது. மரண பயத்தில் இருந்து உன்னை உயிர் காப்பாற்றி இருக்கிறது. பிசாசின் கிரியையில் இருந்த இந்த காலை வரையும் இந்த பகல் வேளையிலும் உன்னை பாதுகாத்திருக்கிறார் ஒரு வல்லமையின் தேவன், ராஜாதி ராஜாவாகிய தேவன். உனக்காக சிலுவையில் அறையப்பட்டவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர், உன் வியாதிகளை சுமந்தவர், உன்னை கரங்களில் வரைந்து கொண்டிருக்கிற தேவன் உன்னை உன் குடும்பத்தையும் ஹல்லேலூயா இக்கட்டான நிலைமைகளில் இருந்து, மரண பயங்களில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து இதுவரையும் தாங்கி வழி நடத்திய தேவன் இனிமேல் உன்னை உயர்த்தி வைக்க அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் வழியே விட்டு போகிறார் ஒரு தேவன் அல்ல. உன்னை விட்டு விலகாத அவர் உன்னை பாதுகாக்கிற தேவன். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தைகள். யோனா 2ஆம் அதிகாரம், யோனையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தைகள். 1-2 வார்த்தைகள். யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1-2. அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க, சாத்தியமல்லாத ஒரு காரியம் இது. மனுஷனுடைய மூளை கெட்டாத ஒரு காரியம். ஒரு மீனுடைய வயிற்றில் ஒரு மனுஷன், அவனை கீழ்ப்படுதல் இல்லாதனால மீன் விழுங்கிருச்சு. 3 நாள் மீனுக்கு முடியல. இவனை எப்படியாவது, பிரசவ வலியை விட கஷ்டமா இருக்கு, இவனை எப்படியாவது கலையை கொண்டு போய் சேர்த்து கட்டி வைக்கணும். இவன் வெளியே போயாதான் மீனுக்கு விடுதல். அந்த மீனுடைய வயிற்றில் உயிரோட இருந்திருந்தானா எவ்வளவு மகிழ்ச்சி. அதே மாதிரி தான் கடவுள் நம்மை சாத்தானின் கோட்டையில் இருந்து உயிரோட சாத்தானின் தூசிகளில் இருந்து
நம்மை கொண்டு வருகிற ஒரு தேவன். Praise the Lord. Hallelujah. தேவனுக்கு இதெல்லாமே சாத்தியம். நம்மளாலே எட்டி பார்க்க முடியாத, நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள், ஆராய்ந்து கூடாத காரியங்களே செய்கிறவர். ஆமென். Praise the Lord. சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வாளாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வாளாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆனா நாம் அவரோடு கூட இருக்கணும். ஆமென். நாம் அவரோடு கூட இருக்கணும். பட்டிங் தெரியுமா? பட்டிங் செடி கொடி மரங்களை எல்லாம் பட் பண்ற ஒரு காரியம் இருக்கு. நிறைய காய்க்கிற ஒரு மரத்தினுடைய கிளை எடுத்து காய்க்காத்த மரத்தை கட் பண்ணி அதனுடைய தோலை உரிச்சு நிறைய காய்க்கிற மரத்தினுடைய தோலை குச்சியை அதில் வச்சு அது பிளாஸ்டிக்கால நல்லா சுற்றி தண்ணி படாம ஒரு கவரெல்லாம் போட்டு நல்லா மூடி ஒரு 14 தினம் ஆகும்போது என்ன ஆகும்? அது டச் ஆகி காயெல்லாம் இலைகள் வரும். இலைகள் வரும். அப்போது அந்த பிளாஸ்டிக் எல்லாமே எடுத்து சுத்தம் பண்ணி வெயில் எல்லாம் கொள்ளும். அது பெருசா. இதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மர்மம். ஒரு கிறிஸ்தவருடைய மர்மம் இயேசுவோடு பற்றி சேரும் போது காட்டொலிவாய் இருந்த நம்மை நாட்டொலிவாக மாற்றுகிறது. இதுதான் காட்டு மிரண்டியா, காட்டுத்தனமா, பாவத்தனமா நம்ம இருந்த நாம் இயேசுவோடு பற்றிய போது பரிசுத்தம் உள்ளவராக மாற்றினார். ஒரு பாதையும் நின்று தொடாது. ஒரு வாட்டி கூட அந்த வாசனம் படி சங்கீதம் 93. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் ஆளாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு சாத்தானுடைய கண்ணிக்கும் எந்தவித வியாதியில் இருந்தும் பாழாக்கு நின்னை சாகடிக்கிற உயிர் போற அளவுக்குள்ள வியாதியில் இருந்து நின்னை தப்பி வைக்கிறார், தப்புவிக்கிறார். தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வார்த்தை. ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இருக்கிறவருமா இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். தேவனின் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். நான் நீங்க இந்த கடவுளை அண்டிக் கொண்டாம இருந்திருந்தா நிலைமைகள் எப்படி போயிருப்பார்? ரொம்ப கஷ்டமான நிலைமை போயிருந்திருக்கிறார். அது முன்னமே தெரிஞ்ச கடவுள் உங்களை அவரை இரத்தத்தாலே வாங்கி இருக்கிறார். 136ஆம் சங்கீதம் 24வது வசனம். 136ஆம் சங்கீதம் 24வது வசனம். நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை ஸ்துதியுங்கள். நம்மை விடுதலை பண்ணியவரே ஸ்துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. இது தாங்க பெனிஃபிட். பிரைஸ் தி லார்ட். നമ്മുടെ வாழ்க்கையில் ஹalleluya. നമ്മുടെ சத்ருவின் கையில் பிரியமானவர்களே ஒரு சத்ருவும் நின்ன தோக்கடிக்க முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவ மக்களை இஸ்ரவேலை பாருங்க, தோக்கடிக்க முடியுதா? தோக்கடிக்க முடியாதுங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் வளர்ந்துட்டே இருக்கு. என்ன பண்ணியாலும் காரணம் தேவனுடைய மக்கள். அவர் தேவனால் தெரிந்து கொண்டவர். அப்படியானால் நாம் தேவனுடைய இரத்தத்தாலே நம்மை விலக்கி வாங்கி இருக்கிறது மட்டுமல்ல,
அவருடைய குமாரத்திகளாக தேவன் நம்மளை மாற்றி இருக்கிறபடியினாலே நம்மை தோற்கடிக்க முடியாது. நம்மை எந்த சூனி வச்சாலும் நமக்கு பலிக்காது. ஒரு பாதை என்னுடைய கூடாரத்தில் அணுகாது. சரி, முடிக்க போற 91ஆம் சங்கீதம் நீங்க வச்சிருங்க. அவர் படிக்க 91ஆம் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் ஒரு சில வார்த்தைகளை படி 91 1 உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் மரணத்துக்கும் நீ பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வருகிறார். அடைச்சு பைபிளை துன்மார்க்கருக்கு வருகிறார். ஓ சத்ருக்களுக்கு வருகிறார். கொலைக்க வருகிறார். தெய்வீக வழிகளை நீ தேடும் போது, நன்மைகளை நீ தேடும் போது, தெய்வீக ஆராதனைகளை நீ ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளும் போது, துன்மார்க்கன் சத்ருவே சொல்லுகிறது, மந்திரவாதம் பண்றவனை சொல்லுகிறது துர்மார்க்கன், சூனி வைக்கிறவனை சொல்லுகிறது துர்மார்க்கன், கோடாங்கித்தனம் பண்றவனை சொல்லுகிற துர்மார்க்கன், உனக்காக வெளி செலுத்துறவனை சொல்லுகிறது துர்மார்க்கன். வருகிற இக்கட்டான நிலைமைகள் நின்னுடைய கண்களால் நீ பார்க்கும், அவனை பின்ன பார்க்காது. இந்த உலகத்தில் இருந்தே அழிக்க உள்ள ஒரு தேவன். தெய்வீக பலத்தோட இல்லைங்க, சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட இல்லைங்க. வாரத்தில் ஒரு நாள் உங்க வாசலை திறந்து கொடுத்து பாருங்க. இங்க அக்கினி கத்தட்டும், மத்தி எரியட்டும், சாத்தானின் கிரியைகள் வெந்து சுத்தரிக்கப்படட்டும். தெய்வீக ஆசீர்வாதம் மாத்திரம் உங்க மக்கள் மேல் வரட்டும். மக்களை சூழ்ந்து கொள்ளுகிற எல்லா கிரியையை அழித்துக் கொண்டு தெய்வீக ஆசீர்வாதங்கள், கொள்ளை வியாதிகள் சந்தேகப்படுத்துகிறார். வியாதியின் தொல்லைகள் அழிந்து போகட்டும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இது என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன ஆகும், என் நிலைமை என்ன ஆகும், என் பிசினஸ் என்ன ஆகும், என் வேலை வாய்ப்பு என்ன ஆகும், நான் எத்தனையோ இடத்தில் தட்டிட்டு இருக்கிறது, என் ஃபேமிலி லைஃப் என்ன ஆகும், எனக்கு ஒரு புது வாழ்வு எப்படி கிடைக்கும்? சந்தேகம் அல்ல, கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. வீரவா மத்தியிலே பந்தியாயப்படுத்துகிறார். கடவுள் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் மனுஷன் நம்மை உயிரோடு தேவன் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் சத்ரு என்னை உயிரோட விழுங்கி இருப்பான், பிசாசு என்னை உயிரோட விழுங்கி இருப்பான், மந்திரங்கள் என்னை உயிரோட விழுங்கி இருப்பான், தந்திரங்கள் என்னை உயிரோட விழுங்கி இருப்பான். ஆனால் கர்த்தரின் பக்கத்தில் உண்டு, கர்த்தர் இந்த இல்லத்தில் உண்டு, கர்த்தர் குடும்பத்தில் உண்டு, கர்த்தர் ஒவ்வொரு மக்கள் மேலும். ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Jesus.
ஆசீர்வாதங்களாலே சந்தோஷத்தோடு முன் செல்லுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு காலங்களில் இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்மளோட பிசாசு தந்திரங்களுக்கெல்லாம் விலக்கி நம்மளை தப்பிச்சு தேவன் நம்மோடு கூட ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல கை வாழ்க்கையில சோத்து நம்ம ஏதோ நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம தேவன் தான் எல்லாவற்றுக்கும் தடுத்து இருக்கிறார். ஜீவன் போகிற காரியம்லாம் நெருக்கி இருந்தது, ஆனால் அதையும் தப்பிக்க நம்ம தேவன் தான் கூட இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் கூட இருந்ததுனாலதான் எல்லாவற்றுக்கும் தப்பிக்க ஆண்டவர் இறக்க செஞ்சிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி மனசுல எல்லாம் எழுப்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். அதனால இவ்வளவு காலம் நம்மளை பாதுகாத்த தேவன் மரணமே நம்ம நேரிட போது நினைத்த போது கூட அந்த மரணத்தை ஜெயிக்க தேவன் இறக்கம். யோசேப்பு மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. சங்கீதத்துல தாவீது எல்லா வாழ்க்கையிலையும் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்த ஒவ்வொரு தீமையில கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுவரையும் நம்ம கூட இருந்த அந்த இயேசு இனிமேல் நம்மளோட கூட இருப்பார். ஹல்லேலூயா. எந்த வலியோ எந்த பிரச்சனையோ எந்த போராட்டங்களோ எதுவும் நம்ம என்ன செய்ய சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஏன்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். Glory. ஆமென். ஆகினாலே தேவன் கூட இருக்கிற தேவனை தொடர்ந்து நம்ம ஜெபித்து துதியினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஓ நன்றி நன்றி அப்பா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி தாங்கி வந்ததற்காக நன்றி சொல்றேன். யார் தேவதாசரை அழைத்து வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்கப்பா. நீங்க கூட இருக்கிறத நிஸ்தானமாக வெளிப்படுத்துறீங்க. எங்களை காப்பாத்தினத நீ தெளிவாக சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, நான் இத்தனை நாட்கள் என் பணத்துல ஜெயிச்சிட்டேன், அல்லது என்னுடைய ஜெபத்துல ஜெயிச்சிட்டேன், அல்லது என்ன கொண்டு நான் ஏதாவது செஞ்சிட்டேன் அப்படி இல்ல. எல்லாம் எனக்குள்ள இருக்கிற இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்சார். எனக்குள்ள இருக்கிற இயேசு எல்லாத்தையும் செய்ய எனக்கு உதவி செய்தார். ஆண்டவரே, அருமையான போதனை கொண்டு மக்கள் நாளில் பாராட்டின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். அப்பா, தொடர்ந்து அவர்களையும் குடும்பத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அருமையான பால்சன் ஐயாவுக்காக நன்றி. இடத்துல வந்து தேவனுடைய ஆண்டவரை பணியை செய்வதற்கு பிரயாசத்தோடு வந்த அருமையான தேவதாசையும் குடும்பத்தையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற அருமையான ஆண்டவரே, 2 குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய் என்று சொன்ன சங்கீத வசனத்தின்படி இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் நிலைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் உதவி செய்யும்படி கர்த்தாவினுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து முடிச்சு சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அருமையான ஜெபம். கர்த்ததாமே இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. யோசேப்போடு இருந்த தேவன், ஆமென், குடும்பத்தோடு இருந்தீங்க, ஆமென், விலைக்கு பாதுகாத்து
விசேஷமா எந்தெந்த குறைகளுக்காக ஜெபிக்கிறோம், நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் வேண்டிக் கொடுக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிறது. அதிகமாய் பிள்ளைகளுக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினால் நாளிலே அப்பா ஸ்தோத்திரம். குடும்பத்தாரர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறோம். மீண்டும் பார்க்கிறபொழுது தேவன் இவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட கர்த்தர் தாமே ஒரு அற்புதத்தை இந்த நாளில் பல அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆத்மாவே உள்ளமே பரிசுத்தாமத்தை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சேசாலபாரங்களை மறவாதன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பைக்கும் சமாதானமும் சந்தோஷம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மோடும் சபை மக்களோடு வீட்டோடு குடும்பத்தாரோடு என்றென்றும் வந்திருக்கிற அருமையான தேவதாசர்களோடு என்றென்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.